السلام عليكم ورحمة الله وبركاته. சஃபர் மாதத்துடைய 28 அல்லது 29வது நாளிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜனாசாவை அடக்கம் செய்துவிட்டு ஜன்னத்துல் பக்கீக்கு சென்றுவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டிற்கு வருகிறார்கள். வீட்டிற்கு வந்தவுடன் மிகப்பெரிய காய்ச்சல் ஏற்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த நோய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பயங்கரமாக வாட்டுகிறது. பயங்கரமான காய்ச்சல், எழுந்து நடக்க முடியவில்லை, உறங்க முடியவில்லை, உண்ண முடியவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வேதனைகளை உழண்டு கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தினமும் கேட்கிறார்கள், ஐன அன கதன், நாளை எங்கே இருப்பேன், நாளை எங்கே இருப்பேன், நாளை எங்கே இருப்பேன் என்று. ஒவ்வொரு தடவையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு மனைவிமார்களுடைய வீட்டையும் தாண்டி செல்கிறார்கள். விரைவாக கேட்டுக்கொண்டிருப்பதை பார்த்து எல்லா மனைவிமார்களும் முடிவெடுத்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் எங்கே தங்க ஆசைப்படுகிறீர்களோ அங்கே தங்கிக் கொள்ளுங்கள். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டிற்கு வந்து தங்குகிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ். 5 நாட்களுக்கு முன்னதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் மக்களுக்கு உபதேசம் செய்ய போகிறேன், அதன் காரணமாக மதீனாவை சுற்றி உள்ள 7 கிணற்றிலிருந்து தண்ணீரை எடுத்து வந்து என் மீது ஊற்றுங்கள் என்று சொன்னார்கள். அவ்வளவு பயங்கரமான சூடு உடம்பிலே, அவ்வளவு பயங்கரமான வேதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உடம்பிலே 7 கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுக்கப்பட்டு ஊற்றப்படுகிறது. அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரிலே வருகிறார்கள். மிம்பரிலே வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு சொன்னார்கள், அல்லாஹ்வை நன்றி செலுத்தி விட்டு சொன்னார்கள், லஅனத்துல்லாஹி அலல் யஹூதி வன் நஸாரா, நஸரானிகளையும் யஹூதிகளையும் அல்லாஹ் சபிக்கட்டும். இத்தஹது குபூர அன்பியாஇஹிம் மசாஜிதா, அவர்கள் நபிமார்களின் கபர்களை வணங்குமிடமாக ஆக்கி கொண்டார்கள். காத்தல் அல்லாஹுல் யஹூத வன் நஸாரா, அல்லாஹ் யஹூதிகளையும் நஸரானிகளையும் கொல்லட்டும், சாகடிக்கட்டும் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரிலிருந்து இறங்கி மிம்பரிலிருந்து கேட்கிறார்கள், உங்களுக்கு யாராவது நான் கடமைகள் கொடுக்க வேண்டியிருக்கிறதா? உங்கள் செல்வத்தை நான் ஏதாவது கொடுக்க வேண்டுமா? உங்களுக்கு ஏதாவது என்னிடத்திலே உரிமை இருக்கிறதா? யாரையாவது அடித்திருக்கிறேனா? யாருக்காவது செல்வத்தை கொடுக்க வேண்டியிருக்கிறதா? சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அதற்கு பிறகு ஒரு தோழர் இருந்தார், அல்லாஹ்வுடைய தூதர், எனக்கு 3 தீனார்கள் நீங்கள் தர வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபுதைலை அழைத்தார்கள், யா ஃபுதைல், அதை நீ கொடுத்து விடுவாயாக என்று சொன்னார்கள். அதற்கு 3 திர்ஹமை. அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரிகளுக்கு உபதேசம் செய்தார்கள். அன்சாரிகளின் நலனை குறித்து சொன்னார்கள். அன்சாரிகளிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளும்படி மக்களிடத்தில் உபதேசம் செய்துவிட்டு மிம்பரிலிருந்து கீழே இறங்குகிறார்கள். இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த கடைசி பயான், கடைசி குத்பா. அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறங்கி வருகிறார்கள். சொல்கிறார்கள், இறங்கி வரும் பொழுது, ஒரு அடியானுக்கு அல்லாஹ் உலகத்தையும் கொடுத்தான், மறுமையும் கொடுத்தான். அந்த அடியான் மறுமையை தேர்ந்தெடுத்துக் கொண்டார். சஹாபாக்களுக்கெல்லாம் ஆச்சரியம், சிரிப்பு, சந்தோஷம். ஆனால் ஒரே ஒரு ஆள் மட்டும் அழுது கொண்டிருந்தார், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வர்தா. கேட்டார்கள் தோழர்கள், அபூபக்கரை ஏன் அழுகிறாய்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உண்மையை புரிந்தவர் அபூபக்கர் தான், இந்த உண்மையை புரிந்தவர் அபூபக்கர் தான். அழுகிறார், அழுது கொண்டே இருக்கிறார் அபூபக்கர். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிற்கு வருகிறார்கள். மேலும் மேலும் காய்ச்சல் அதிகமாகிறது. மேலும் மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிற்கு வேதனை அதிகமாகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி கட்டத்தை நெருங்கிக் கொண்டே வருகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒவ்வொரு தடவையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நெற்றியை தொட்டு பார்த்து தண்ணீரை வைத்து துடைத்து கொண்டு இருக்கிறார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் அறிவுரை செய்தார்கள், லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா, மறுபடியும் சொன்னார்கள், அல்லாஹ் யஹூதிகள் நஸ்ரானிகளையும் சபிக்கட்டும். உலாயிக ஷிராருல் ஹல்க், மனித படைப்பினத்திலேயே கெட்டவர்கள் அவர்கள்தான், கெட்டவர்கள் அவர்கள். உலாயிக ஷிராருல் ஹல்க். என்ன செய்தார்கள்? இதா மாத ஃபீஹிமுன் நபி அவ் ரஜுலுன் சாலிஹுன் பனு அலா குபூரிஹி மசாஜிதா, எந்த ஒரு நல்லவரோ எந்த ஒரு வலியோ இறந்து விட்டால் அவர்கள் அந்த நபிமார்களின் கபர்களையோ அந்த வலிமார்களின் கபர்களையோ வணங்குமிடமாக ஆக்கிக் கொள்கிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை அழைத்தார்கள். 2-3 நாளைக்கு முன்னதாக உங்களிடத்தில் ஒரு ஒப்பந்தம் தருகிறேன் என்று சொன்னார்கள். மக்கள் எல்லாம் வந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மயக்கடித்து விழுந்து விட்டார்கள். அதற்கு பிறகு சொன்னார்கள், எழுந்ததற்கு பிறகு எழுந்து செல்லுங்கள், ஏன் குழப்பம் செய்கிறீர்கள் என்று. அங்கே சிறிய பிரச்சனை நடந்து கொண்டிருந்தது.
உமர் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மயக்கத்திற்கு பிறகு சொன்னார்கள், அல்லாஹ்வை வணங்குவது உறுதியாக இருங்கள் என்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக சொன்னார்கள் அந்த அறிவுரையில், நீங்கள் தொழுகையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், தொழுகையுடைய விஷயத்திலும் உங்கள் அடிமைகள் விஷயத்திலும் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செயலாக இருந்தால் இதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை வசியத்தாக இந்த உம்மத்திற்கு சொல்லி இருப்பார்கள். இந்த உம்மத் இந்த வசியத்தில் எவ்வளவு பெரிய மோசடி செய்கிறது, எவ்வளவு பெரிய அநியாயமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கடைசி நாட்கள் 2 நாட்களுக்கு முன்னதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதான் சொல்லப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து செல்ல முயல்கிறார்கள், ஆனால் முடியவில்லை, விழுந்து விடுகிறார்கள். மறுபடியும் எழுகிறார்கள், ஆயிஷாவை கேட்கிறார்கள், ஆயிஷா அதான் சொல்லப்பட்டு விட்டதா, தொழுகை ஆரம்பித்து விட்டதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை ஆரம்பிக்கவில்லை. மறுபடியும் மயக்கம், மறுபடியும் எழுந்து செல்ல முடியாத காரணத்தால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கரை தொழ வைக்க சொல்லுங்கள், அபூபக்கரை தொழ வைக்க சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழும் பொழுது நடத்தப்பட்ட முதல் தொழுகை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தொழ வைக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து வருகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வருகையை பார்த்தவுடன் பின்னால் வருகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தோழரை அழைத்து அபூபக்கரை நிற்கச் சொல்லுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே சென்று அபூபக்கர்